Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidina Mursaleen wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Qala Allahu tabaraka wa ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bifadli bismillahir rahmanir rahim. إنما الخمر والميسر والأنساب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون صدق الله العظيم العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சலாமும் சாந்தியும் அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நற்பாக்கியத்திற்குறித்தான நம் உம்மத்தினர்கள் மீதும் நிறையாக நின்று நிலவட்டுமாக. எதை சொல்கின்றோமோ அதன் பிரகாரம் வாழ்வை அமைத்து பிற்காலத்தில் செயலாற்றக்கூடிய எல்லாம் வல்ல வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் எல்லா கட்டங்களிலும் நல்லருள் பாலிப்பான், பாலிக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த துஆவுடன் என்னுடைய வார்த்தையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்தில் ஒரு தலைவர் வந்தார், இருந்தார், சென்றார் என்று சொன்னால் அந்த தலைவருடைய பெயர் ஒரு 10 வருடங்கள் இருக்கும், மிஞ்சி போனால் ஒரு 20 வருடங்கள் இருக்கும். ஆனால் நூற்றாண்டை தாண்டியும் ஒரு மனிதர் இருக்கிறார்கள் என்றால் 1500 ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கு நம்முடைய மனதில் நீக்கமரா இடம் பெற்று நம்முடைய வாய்களால் அதிகமாக மொழியப்படக்கூடிய ஒரு பெயர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெயரை கேட்டால் நம்முடைய உடல் அப்படியே சிலிர்க்கிறது. காரணம், அவருடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தனையால் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்ததின் காரணத்தினால் இன்றைக்கு அவருடைய புகழாரத்தை நாம் அதிகமாக மக்களிடத்தில் அவரை பற்றி நாம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். சுமார் 1500 ஆண்டுகள் ஒரு தலைவருடைய வார்த்தை, ஒரு தலைவருடைய பெயர் நிற்கிறது என்றால் அவர் பிரம்மாண்டமான ஒரு சமுதாயத்தை கட்டமைத்திருக்கிறார் என்பதாக ஒரு அர்த்தம். லெனின் என்பவர் சொல்வார், புரட்சி என்றால் என்ன? ஒரு சமுதாயம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த வாழ்க்கையை போன்று இனி வரக்கூடிய காலத்தில் வாழ முடியாது என்கின்ற ஒரு சூழலை ஒரு தலைவர் ஏற்படுத்துவாரானால் அதுதான் புரட்சி, அதுதான் புரட்சி. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் நிகழ்த்தி காட்டினார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் தன்னுடைய வீடுகளில் அண்டவாக தேசாவாக மதுபானங்களை வைத்திருப்பார்கள். அந்த மதுபானத்தை அத்தனையும் அடித்து தகர்த்து ஒடுக்கினார்கள் நம்முடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த மதுபானத்தை தன்னுடைய உறவினர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து கொண்டிருப்பார்கள். அந்த ஜக்கில் அப்படியே ஊத்தி கொடுத்துட்டே இருப்பாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகி வருகிறது, மது என்பது ஹராமாக்கப்பட்டு விட்டது என்பதாக ஒரு ஆயத்து வந்தவுடன் அங்கு உள்ள சஹாபாக்கள் அத்தனை பேரும் அதை சொல்லிக் கொண்டு தெருவில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வார்த்தையை கேட்ட அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொஞ்சம் நேரத்திற்கு முன்பதாக உதரோடு உதடு வைத்து முத்தமிட்டு கொண்ட அந்த குவலை அந்த வகை வந்ததற்கு பிறகு என்னவானது தெரியுமா? தன்னுடைய காலில் போட்டு மிதிக்கப்பட்டது. அதுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை மாற்றிய அந்த விதம். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தானி ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். மது ஹராமாக்கப்பட்டு விட்டது, அல்லாஹ் ரசூல் தடுத்து விட்டார்கள், ஆகையால் இதை விட்டு விடுங்கள் என்கின்ற வார்த்தையை கேட்டவுடன் அங்கிருந்த அத்தனை குவளைகளும் உடைக்கப்படுகிறது. அந்த இடத்தில் நாம் இருந்தால் என்ன கேட்டிருப்போம் என்பதாக நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நல்லா விசாரிச்சியா, காலையில குடிக்க வேணான்னு சொல்லி இருப்பாங்க. இதுதான் நம்மளுடைய ஒரு எண்ணம். ஆனால் நம்முடைய சஹாபாக்கள் அத்தனை பேரும் அந்த ஆயத்தை கேட்டவுடன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். அத்தனை பேரும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி செல்கிறார்கள். நபிகளாரிடத்தில் இந்த மாதிரி
மது ஹராமாக்கப்பட்டு விட்டதா என்று கேட்டதற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராம் வ கஸீருஹு வ கலீலுஹு ஹராம். கொஞ்சம், நல்ல வேளை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போதை தரக்கூடிய அத்தனை வஸ்தும் ஹராம். அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, அது ஹராமாக்கப்பட்டு விட்டது என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலத்தில் சொல்லி காட்டினார்கள். கொஞ்சம், நல்ல வேளை கொஞ்சமாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் ஹராம் என்று தெளிவாக சொன்னதின் காரணத்தினால் இன்றைக்கு ஒருவன், ஹசரத் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தான், போதெல்லாம் ஏறாது ஹஜரத் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல முடியாத அந்த சூழலை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே தன்னுடைய வாயால் அதை நிரூபித்து காட்டினார்கள். நான்பட்ட குடிகாரர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பாட்டில்களை உள்ள இறக்கினாலும் அவன் அப்படி சும்மா கெத்த அப்படி நிற்பான். அவர்களுக்கு ஏற்றவாறு அந்த மசாயில் சட்ட திட்டத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கொஞ்சமாக இருந்தாலும் ஹராம். எத்தனை ஆண்டுகள் மதுவாராய் ஓடிக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இனி வருகின்ற காலத்தில் மதுவின் வாடை இல்லை என்கின்ற இலக்கை ஏற்படுத்தி சென்றவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அண்ணா சொன்னார், பெரியார் சொன்னார், காந்தி சொன்னார், எல்லாம் சொன்னார்கள். ஆனால் மதுவிலக்கு என்பது சாத்தியமாகவில்லை. ஆனால் 23 வருஷத்தில் அரேபிய தேசத்தில் மதுவாராய் ஓடிக்கொண்டிருந்த அந்த காலத்தில் இனி வருகின்ற காலத்தில் மதுவின் வாடை இல்லை என்கின்ற ஒரு இலக்கை எட்டி பிடித்தவர்கள் எங்கள் ஏந்தல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலத்தில் எல்லாம் பெண் பிள்ளைகள் பிறந்தால் அந்த பெண் பிள்ளைகளை மண்ணோடு மண் போட்டு புதைக்கப்படக்கூடிய அந்த காலம். எந்த அளவிற்கு என்று சொல்வார்கள் என்று சொன்னால், வல்ல வஜுஹு முஸ்வத்த வஹுவ கதீப், அவனுடைய முகமெல்லாம் கருத்து போகிவிடும். ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்பதாக அவரிடத்தில் சென்று சொல்லப்பட்டால் அவன் வெட்கமாக, அவன் ஒரு தன்னை தாழ்த்தி கொண்டவனாக ஒரு ஊரை விட்டு அப்பால் சென்று விடுவானாம். அவனை பார்த்து நிறைய பேர் எல்லாம் சொல்லுவாங்கன்னா, என்னங்க உங்களுடைய குழந்தை பிறந்துருச்சாமா அப்படின்னு அவங்கள கேலி பண்றக்கூடிய காலமாக அந்த காலமாக இருந்தது. ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான் என்று தெரியுமா? அதுவெல்லாம் தவறு. ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அதன் மூலமாக தான் ஒரு ஆண் பிறக்கின்றான். ஆகையால் ஒரு பெண் குழந்தை பிறப்பது என்பது அந்த வீட்டிற்கு ஒரு பரக்கத். இன்னும் சொல்லுவார்கள், எவன் ஒருவன் 2 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து சாலிஹான முறையில் வளர்த்தெடுப்பானோ அவனும் நானும் நாளை மறுமை நாளிலே இப்படி இருப்போம் என்று இந்த 2 கைகளை வைத்து காட்டி உதாரணமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்னையர் தினங்கள் என்று வருடத்திற்கு ஒரு முறை மாத்திரம் தன்னுடைய தாய் தந்தையரை பார்ப்பவர்கள் உண்டு. ஆனால் தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி தாயினுடைய தகத்தையை ஒரு உச்சிக்கு எடுத்து சென்றவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஞ்சஸா அவர்கள் குதிரையை எடுத்தார்கள் என்று சொன்னால் குதிரை கட்டுக்கடங்காமல் மிக வேகமாக ஓடும். அப்பொழுது பின்னாடி 2 பெண்கள் அமர்ந்திருந்தார்கள். உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அஞ்சஸா குதிரையை வேகமாக ஓட்டி சென்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அஞ்சஸா ரிஃப்கம் பில் கவாரீர், பெண்கள் கண்ணாடியை போன்றவர்கள், அவர்களை நீங்கள் பத்திரமாக கையாளுங்கள் என்பதாக சொல்லி இந்த வார்த்தையை சொன்னவுடன் அவர்கள் இது வரக்கூடிய காலத்தில் பெண்களை பார்த்தால் அவர்கள் கண்ணாடியை போன்றவர்கள், அவர்களை உடைக்காமல் வைத்திருக்க வேண்டும் என்று அவர்களை பார்த்து பார்த்து அவர்களிடத்தில் பழகி கொண்டார்கள். அஞ்சஸா என்பவர் அரசியல் தலைவர். எத்தனை தலைவர்கள் கேட்டிருக்கிறார்கள், என்னை ஏழ்மையாக வாழச் செய், என்னை ஏழ்மையாக மரணிக்க செய், நாளை மறுமை நாளிலே எழுப்பின்ற பொழுது மிஸ்கினுடைய கூட்டத்தில் எழுப்பி விடுவாயாக யா அல்லாஹ் என்பதாக எந்த அரசியல்வாதி துவா செய்வான்? ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள், என்னை ஏழ்மையாக வாழச் செய், ஏழ்மையாக நாளை மறுமை நாளிலே எழுப்பச் செய் என்பதாக துவாக்கள் மாத்திரம் கேட்கவில்லை, வாழ்நாளையும் அப்படியாக ஆக்கி கொண்டார்கள். 3 நாட்கள் ஆகியும் தன்னுடைய வீட்டில் அடுப்பு எரியவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் கக்கத்தில் அணைத்து கொண்டு வருவார்களே, அந்த பேரித்தம்பலத்தையும் தண்ணீரையும் தவிர அன்றாட உணவு அவர்களுக்கு வேறு எதுவும் இருந்ததில்லை. கோரைப்பாயில் படுத்து கோரைப்பாயின் அச்சித்த முதுகில் படிந்து கொண்டதால் சற்று சொகுசாக படுத்துக் கொள்ளலாம் என்று சின்ன உமரை கடிந்து பேசியது அவருடைய அரசியல் வாழ்க்கை. புரட்சி என்றால் இதுதான் புரட்சி.
வெறுமன புரட்சி செய்வோம் என்று பந்தாவாக வாழவில்லை, சாதா சீதாவாக எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லி காட்டி செல்லவில்லை, வாழ்ந்து காட்டி வாழக்கூடிய நன்மக்கள்களை உருவாக்கியும் சென்றார்கள். அதுதான் மிகப்பெரிய புரட்சி. எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஐயாமுல் ஜாஹிலின் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலம், ரோட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றை அறுத்து உள்ளிருப்பது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிக மோசமான காலம். ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி ஆக்கினார்கள் என்று தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹு வரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்து கொண்டார்கள் என்று நற்சான்றிதழ் பெற்ற நன்மக்களாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கி தந்தார்கள். இன்னும் சொல்லுவார்கள், கத்தி கூர்மையாக இருக்கிறதா அல்லது கூர்மையற்ற நிலையில் இருக்கிறதா என்பதை கண்டுகொள்வதற்காக அனாதையின் கையை அறுத்துதான் பார்த்து விடுவார்கள் அவர்கள். அந்த அளவிற்கு மிக மோசமான காலம். அந்த மோசமான காலத்தில் அந்த சஹாபிகளை அத்தனை பேரையும் மனிதர்களை புனிதர்களாக மாற்றினார்கள். இதுதான் ஒரு மிகப்பெரிய புரட்சி. புரட்சி என்றால் இதுதான் புரட்சி. அன்பிற்குரித்தானவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற இந்த வையகத்தில் ஒரு தலைவர் இனி வருகிற காலத்தில் வர முடியாது, கியாமத்து நாள் வரையும் வர முடியாது. காரணம், அவர்கள்தான் எல்லா புரட்சியாளர்களுக்கும் ஒரு ரோல் மாடல். எல்லா புரட்சியாளர்களுக்கும் அவர்தான் எக்ஸாம்பிள். அவருடைய வாழ்க்கையை கடவாய்ப்பல்லில் வைத்து பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக ஹதீஸில் இருக்கிறது. கடவாய்ப்பல்லில் வைத்து பின்பற்றுங்கள் என்பதன் சொல்வதன் நோக்கம், முன்பல்லில் வைத்து பின்பற்றினார் என்று சொன்னால் இழுத்து விட்டு விடுவார்கள். அதற்கு உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆகையால் தான் கடவாய்ப்பல்லில் வைத்து பின்பற்றுங்கள் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆகவே ஒரு மனிதன் புரட்சியை கையாள வேண்டுமேயானால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் எல்லோருக்கும் தந்தரல் புரிவானாக என்று இந்த சிறிய மஜ்லிஸிற்கு அகம்பெரும் துஆவினை செய்தவனாக என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.